வணக்கம் ஜி.கே. அஸ்ட்ரோவின் இன்று காலை 6 மணி நேரப்படி இன்றைய பஞ்சாங்கம். இன்றைய தேதி செப்டம்பர் 27, 2025. இன்றைய கிழமை சனி. இந்நாளிற்கான ராசி விருச்சிகம். இந்நாளிற்கான நட்சத்திரம் அனுஷம் 2ஆம் பாதம். இன்றைய திதி பஞ்சமி. இன்றைய யோகம் விருத்தி. இன்றைய கரணம் பாலவம். இன்றைய ராசி மேஷம் ராசிக்கு சந்திராஷ்டம ராசியாகும். விருச்சிகம் ராசியின் இன்றைய திதி சூன்ய ராசிகள். மிதுனம் கன்னி. அனுஷம் நட்சத்திரங்களில் செய்யும் சுப காரியங்கள்: ருதுசாந்தி, பூமுடித்தல், நாமகரணம், காதுகுத்த, உபநயனம், ஆபரணங்கொள்ள, பட்டாபிஷேகம், வாகனமேற, கிரகப்பிரவேசம், வாசக்கால் வைக்க, தூண்நாட்ட, தூலம், சலம் முதலியவை ஏற்ற, தேவதா பிரதிஷ்டை, இட கதிர் அறுக்க, அரசாங்க கடன் வாங்க, விவாகம், வாஸ்துவிட. இன்று காலை 6 மணி நேரப்படி திருப்பூர் திருக்கணித முறைப்படி. கிரகநிலை தேதி செப்டம்பர் 27, 2025. இன்றைய கிழமை சனி. சூரியன் கன்னியில் இருக்கிறது மற்றும் ஹஸ்தம் 1ஆம் பாதத்தில் இருக்கிறது. சந்திரன் விருச்சிகத்தில் இருக்கிறது மற்றும் அனுஷம் 2ஆம் பாதத்தில் இருக்கிறது. செவ்வாய் துலாத்தில் இருக்கிறது மற்றும் சுவாதி 1ஆம் பாதத்தில் இருக்கிறது. புதன் கன்னியில் இருக்கிறது மற்றும் ஹஸ்தம் 4ஆம் பாதத்தில் இருக்கிறது. குரு மிதுனத்தில் இருக்கிறது மற்றும் புனர்பூசம் 3ஆம் பாதத்தில் இருக்கிறது. சுக்கிரன் சிம்மத்தில் இருக்கிறது மற்றும் பூரம் 1ஆம் பாதத்தில் இருக்கிறது. சனி மீனத்தில் இருக்கிறது மற்றும் உத்திரட்டாதி 1ஆம் பாதத்தில் இருக்கிறது. ராகு கும்பத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி 1ஆம் பாதத்தில் இருக்கிறது. கேது சிம்மத்தில் இருக்கிறது மற்றும் பூரம் 3ஆம் பாதத்தில் இருக்கிறது. லக்னம் கன்னியில் இருக்கிறது மற்றும் உத்திரம் 3ஆம் பாதத்தில் இருக்கிறது. மாந்தி மிதுனத்தில் இருக்கிறது மற்றும் புனர்பூசம் 3ஆம் பாதத்தில் இருக்கிறது. இன்றைய நாள் ராசி பலன். மேஷ ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும். உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். ரிஷப ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு பாராட்டு என்பது நல்ல நிகழ்ச்சி அல்லது நிகழ்வு ஏற்படும் சமயமாகும். இது உங்கள் உழைப்புகளில் வெற்றியை அடைய உதவும். மிதுன ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு சஞ்சலம் அதிகமாக இருக்கக்கூடும். இதனால் வேலை செய்யும் போதும் படிக்கும் போதும் அசதி ஏற்படலாம். மன அழுத்தத்தை குறைக்க தியானம் அல்லது யோகா செய்வது நல்லது. கடக ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டிய நாள். தேவையற்ற செலவுகளை தவிர்க்கவும். சிம்ம ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு குடும்பத்தினர் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். அவர்களுடன் செலவிடும் நேரம் மன மகிழ்வை தரும். நண்பர்களுடனான உறவு மேலும் வலுப்பெறும். பழைய நண்பர்களை சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கும். அவர்களுடன் பழைய நினைவுகளை பகிர்ந்து கொள்வீர்கள். கன்னி ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு செய்யும் செயல்களில் கவனம் தேவை. கிரக நிலைகள் சற்று பதற்றத்தை கொடுக்க கூடும். முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு முன் 2 முறை சிந்தித்து செயல்படுவது நல்லது. குறிப்பாக பணம் தொடர்பான விஷயங்களில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள். துலாம் ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு அலைச்சல் அதிகமாக இருக்கும். குறிப்பாக வேலை தொடர்பான பயணங்கள் இருக்கலாம். அதனால் முன்கூட்டியே திட்டமிட்டு பரபரப்பை குறைத்துக்கொள்ள முயற்சி செய்யுங்கள். விருச்சிக ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்கள் தொழில் துறையில் சாதனைகளை படைத்து பெருமை சேர்க்கும் வாய்ப்புகள் அதிகம். தனுசு ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு சிந்தனை திறன் அதிகரிக்கும் நாளாக இருக்கும். புதிய யோசனைகள் தோன்றுவதற்கும் சிக்கலான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கும் இது ஒரு சிறந்த நாள். எதையும் ஆக்கப்பூர்வமாக சிந்தித்து செயல்படுவது வெற்றியை தரும். மகர ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு எந்த காரியத்தை தொடங்கினாலும் அதில் வெற்றி பெற உங்கள் முழு முயற்சியையும் திறமையையும் கொடுக்க வேண்டியதிருக்கும். கடின உழைப்பும் விடாமுயற்சியும் இல்லாமல் வெற்றி கிடைக்காது. எதிரிகள் தடை செய்ய முயற்சித்தாலும் உங்கள் உறுதியான முயற்சியால் அவர்களை வென்று இலக்கை அடைவீர்கள். கும்ப ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு வேலைகளுக்கு ஆதரவான பலன்கள் கிடைக்கும். புதிய முயற்சிகளில் ஈடுபடவும் சாதகமான நாளாக இருக்கும். மீன ராசி நேயர்களை, இன்றைய நாள் உங்களுக்கு வியாபார திறமை மற்றும் கடின உழைப்பு சிறப்பான லாபத்தை தரும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. புதிய முதலீடுகள் செய்வதற்கு இது ஒரு நல்ல நாள். எதிர்பார்க்காத பண வரவு உங்களை சந்தோஷப்படுத்தும். பணம் தொடர்பான முடிவுகளை எடுப்பதற்கு முன் நிபுணர்களின் ஆலோசனை பெறுவது நல்லது.